வணக்கம். தேர்வுக்கு தயாராதல் எப்படி என்பதற்கான பிரிவுல நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில 22 இந்த பிரிவுல வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்களும், யுபிஎஸ்சி மாணவர்களுக்குமான பொதுவான பகுதி தான் இது. பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு பகுதிக்கான லிங்க் தான் இந்த பகுதியில இடம்பெறுகிறது. அந்த இணைப்பில என்னெல்லாம் பகுதிகள் இடம்பெற்றிருக்குங்கிற செய்திய மட்டும் இதில குறிப்பா குடுக்குறேன். இந்த குடும்ப விளக்குல வந்து 5 பிரிவுகள் இருக்குல்ல. 2ஆம் பிரிவு வந்து விருந்தோம்பல் பகுதி. விருந்தோம்பல் பகுதியில் உள்ள 6 பிரிவுகள் மட்டுமே இதில விளக்கப்படுகிறது. கலர் நிலம் என்பதனுடைய விளக்கம் என்ன? பெண்கள் விடுதலை போனது ஏன்? ஆண் பெண்களுடைய பொதுப் பணிகள், பொது வேலைகள் எவை எவை? பெண்கள் வந்து மின்னல் ஒளியோடு ஒப்பிட முடியுமா? சமையல் வந்து தாழ்வா? சமையல் பெண்களுக்கானதா? இன்பமாக இருக்குமா? அது பயன் என்ன? சமையலையும் உயிரையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? சமையலை ஒழிக்க முடியுமா? பெண் கல்வி தேவையா? இதற்கான இணைப்பு தான் இந்த பகுதி. இந்த பகுதியில சொல்லப்படுகின்ற கலர் நிலத்தோடு பெண்களை சொல்வதற்கு காரணம் என்ன? விடுதலை போனது ஏன் அவர்களுக்கு? கல்வி அவர்களுக்கு வேண்டுமா? சமையலை ஆண்களும் ஏற்க வேண்டும். இதுதான் இந்த பகுதியினுடைய மையக் கருத்து. புதுமை கருத்துக்களை சொல்பவராக பாரதிதாசன் இருக்கிறாரு. அவருடைய படைப்புகளுடைய பொதுப்பகுதி தான் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. பாடுபொருள் பகுதி. அதுல உள்ள 6 பிரிவுகள்ல முதல் பாடல் பகுதி தான் இது. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். அதற்கான பொருளை நீங்க அதுல போய் பார்க்கலாம். அதேபோல வானூர்தியாக உள்ள பல்வேறு பணிகள் வந்து ஆடவர்களுக்கு மட்டுமே இருப்பதனால் பெண்களுக்கு இல்லை என்று சொல்கிறார். அந்த காலத்தில் எழுதப்பட்ட பாடல் இது. இதுபோல இன்னும் 6 பிரிவுகளுக்கு உள்ள பாடல் பகுதி தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. சமையலை வந்து விரும்பி செய்ய வேண்டும். அது இருவருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்பதற்கான முழு விளக்கப் பகுதியை இந்த இணைப்பில போய் நீங்க பார்க்கலாம். இன்னும் பல்வேறு செய்திகளையும் வந்து ஒவ்வொரு வரியும், பொருளோடு சேர்த்து நீங்க படித்து இந்த பாடப்பகுதியை வந்து நீங்க தேர்வுக்கு தயார்படுத்திக் கொள்ளலாம்.